இன்று முதல் நடைமுறைக்கு வரும் 3 குற்றவியல் சட்டங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இனி சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்வோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய சாக்சியா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா ஆகிய சட்டங்கள் இயற்றப்பட்டன. இந்த சட்டங்கள் குற்றவியல் நீதியமைப்பை சரி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. அத்துடன் காலனி ஆதிக்க கால குறியீடுகளை மாற்றி அமைக்கும் வகையில் இவை உருவாக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த புதிய 3 குற்றவியல் சட்ட மசோதாக்களும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. குடியரசுத் தலைவரும் இந்த புதிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்தது. முதலாவதாக இந்திய தண்டனை சட்டத்துக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா 2023 என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மூன்றாவதாக